இந்த நியூஸ பார்க்கும்போது அவ்வளவு மன கஷ்டமா இருக்குங்க. எம்டெக் எம்பிஏ ஐஐஎம் காலிக்கட்ல படிச்சுட்டு ஒருத்தன் இன்னைக்கு எஃப்ஐஆர் வாங்கிட்டு ஜெயிலுக்குள்ள போயிருக்கானா? அதுக்கு காரணம் யாருங்க? உங்கள் விஜய். எவ்வளவுங்க கிளாஸ் எடுக்கிறது? டே கவர்மெண்ட் கேள்வி கேளுங்கடா, பட் அவதூறு பரப்பாதீங்கடா. பேஸ்புக் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட வச்சுக்கின்னு அவதூறு பரப்பாதீங்கடா எவனா கேக்குறானுங்களா? எங்க விஜய் காப்பாத்துவார், எங்க கட்சி காப்பாத்துவாருன்னு இன்னைக்கு நியூஸ போட்டு இன்னைக்கு அவன் வாழ்க்கை தொலைஞ்சு போயிருக்கு. கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க, ஐஐஎம் காலிக்கட்ல சீட்டு கிடைக்காம அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான். அவங்க அம்மா அப்பா எவ்வளவு ஆசையில இவனை வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை இந்த ஆளா உருவாக்கி இருப்பாங்க. ஜஸ்ட் 30 வயசு ஆகுதுங்க, இன்னைக்கு போய் ஜெயில் கம்பி எண்ணிட்டு இருக்கான். யாரால? உங்களால மிஸ்டர் விஜய். ஆனா உங்க பையன் ஜேசன் சஞ்சய் எங்க இருக்காரு? ஏன் அப்பாவில தானே இவ்வளவு பிரச்சனை. ஒரு ட்வீட், ஒரு போஸ்ட் எங்கடா உங்க பையன் போட்டாரா? எங்க அப்பாவை யாரும் தப்பா சொல்லாதீங்க, எங்க அப்பா நல்லவருங்க, எங்க அப்பா வல்லவருங்க, எங்க அப்பா கண்டிப்பா கரூர்ல இருக்கிற மக்களை போய் பாப்பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, மை ஃபாதர் வில் பி பேக். ஒரு ட்வீட். ஏன் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கேள்வி உங்க பையன் கேட்டாரா? கேட்க மாட்டாரு. உங்க பையன் ஜாலியா போயிட்டு லண்டன்லயும் யூஎஸ்லயும் எங்கன்னா போயிட்டு படம் எடுத்துட்டு நல்லா செழிப்பா வாழலாம். ஆனா இங்க படிச்சு முன்னேறி பெரிய வேலைக்கு போக வேண்டிய இந்த பசங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஜெயிலுக்கு போயின்னு இருக்கானுங்கன்னா, எல்லா அறிவாளிகளையும் தற்குறியாக மாற்றி வைப்பவர் நீங்கள் தான் மிஸ்டர் விஜய், நீங்கள் தான்.